ஹலோ காய்ஸ், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்துல இருந்து ஒரு வேற லெவல் கொல்ல மாசான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். இது ஒரு பயங்கரமான அபிஷியல் அப்டேட்னு சொல்லலாம். சோ அந்த அபிஷியலான தாறு மாறான அப்டேட் என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து ரீசெண்டான அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சதா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வாங்க இந்த கூலி படத்துக்கான அந்த தாறு மாறான அப்டேட் என்னன்னு பார்த்தறலாம். கூலி நம்ம லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல ஒரு பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் படமா இதை எடுத்திருக்காங்க. நம்ம தலைவரை இந்த படத்துல ரொம்ப வித்தியாசமா பார்க்க போறோம் அப்டேட் கிடைச்சிருக்கு. லோகேஷ் கனகராஜ் அவரோட ஸ்டைல்ல நம்ம தலைவரை தாறுமாறா காமிக்க போறாரு. சோ இதெல்லாம் கேட்கும் போதே பயங்கர எக்ஸைட் ஆகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். படத்துல ஒரு வேற லெவல் பயங்கரமான ஸ்டார் காஸ்ட் இருக்கு. நம்ம ஷௌபின் ஷஹீர், நாகார்ஜுனா, ரியல் ஸ்டார் உபேந்திரா, சத்யராஜ்லாம் முக்கியமான ரோல்ல வர போறாங்க. நம்ம பூஜா கிட்ட ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே கலந்து இருக்கிற ஒரு கலக்கலான கமர்ஷியல் படமா இந்த கூலி ரெடி ஆகி இருக்கு. படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங்கே ரீசெண்டா தான் கம்ப்ளீட் பண்ணிருந்தாங்க. கேக்கெல்லாம் வெட்டி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா சின்ன மேக்கிங் வீடியோ வந்துருந்துச்சு. அந்த ஒரு மேக்கிங் வீடியோ பாக்குறப்ப படம் எப்பதான் வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து வெயிட் பண்ற அளவுக்கு அந்த மேக்கிங் வீடியோ கட் பண்ணிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா படத்துக்கான ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க. வர ஆகஸ்ட் 14 இந்த கூலி படம் பயங்கரமா தியேட்டர்ல இறங்குது. கிட்டத்தட்ட இன்னும் 3 மாசம் இருக்கு. ஜூன் மாசம் படத்துக்கான ப்ரமோஷனை ஸ்டார்ட் பண்றதா அப்டேட் கிடைச்சிருக்கு. ஜூன் மாசம் இல்ல ஜூலை மாசம் அப்ப இந்த கூலி படத்துக்கான ப்ரமோஷனை கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்ப ரீசெண்டா நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்வீட்டுமே போட்டிருக்காரு. நான் கொஞ்ச நாள் சோஷியல் மீடியால இருந்து பிரேக் எடுத்துக்கிறேன் கூலி படத்துக்கான ப்ரமோஷனுக்காகன்னு சொல்லியிருக்காரு. நம்ம லோகேஷ் கனகராஜுமே கூலி படத்துக்கான ப்ரமோஷனுக்காக தாறுமாறா தயாராயிட்டு இருக்காரு போல. நம்ம சுருதிகாசன் ரீசெண்டா இன்ஸ்டா ஸ்டோரி ஒன்னு வச்சிருந்தாங்க. டப்பிங்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. இது கூலி படத்துக்கான டப்பிங்கா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா ரீசெண்டா தான் படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு மூவி டீம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இறங்கி இருந்தாங்க. சோ இதை வச்சு தான் நம்ம சுருதிகாசன் டப்பிங் பண்ணிருக்காங்களோன்னு கெஸ் பண்ணேன். இந்த படத்துல அமீர் கான் இருக்கிறதா முன்னில இருந்தே ஒரு அப்டேட் வந்துட்டு இருக்கு. நம்ம அமீர் கான் இந்த கூலி படத்துல ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்க போறாரு. அந்த சீன் பயங்கரமா இருக்குன்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ரியல் ஸ்டார் உபேந்திரா இருக்கார்ல, அவரு இந்த படத்தை பத்தி சொல்லிருக்காரு. எனக்கு எல்லா ஆக்டர்ஸ் கூட சீன்ஸ் இருக்கு, அமீர் கான் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் கூட சீன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காரு. இவரே இப்ப அபிஷியலா ரிவீல் பண்ணிட்டாரு. சோ அப்போ ஒரு கொலை மாசான சம்பவம் இந்த கூலி படத்துல காத்துட்டு இருக்கு. படத்துக்கான டீசரை ரொம்ப கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த டீசரை ஜூன் மாசம் இறக்குறாங்களா இல்ல ஜூலை மாசம் இறக்குறாங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க நம்ம தலைவரோட அப்கமிங்கா வர போற எந்த படத்துக்கு வெயிட் பண்றீங்க? கூலினா பிளாக் கலர் ஆட்ட ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. ஜெயிலர் 2னா ஒயிட் கலர் ஆட்ட ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.